6 லட்சம் மதிப்பில் பட்டாசு வெடியுடன் மிக விமர்சையாக திருவிழாவை கொண்டாடிய மீனவ கிராமம். சென்னை திருவொற்றியூர் குப்பத்தில் பிரசித்தி பெற்ற துலுக்கானத்து கேரோவில் உள்ளது. இக்கேரோவிலில் ஆண்டு தேவோரும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் குடம் ஊர்வலம் அபிஷேகம் கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். மீனவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியில் எல்லை தெய்வமான துல்கானத்து அம்மன் ஆலயத்தில் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் தொழில் சிறக்கவும் அனைவருக்கும் நோய் நொடியின்றி இன்புற்று வாழவும் விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டு கூழ்வார்த்தல் திருவிழா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பதி அலங்கரித்தல் நிகழ்வுடன் துவங்கியது. இந்த வருடம் அம்மனுக்கு உடுக்கி பம்பை மங்கள வாத்தியம் வேளத்தாளம் வழங்க விரதம் இருந்த பக்தர்கள் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த திருவிழா 5 நாட்களாக நடந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரிகள், கரகாட்டம் போன்று நடத்தப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் குப்பத்திலிருந்து அம்மன் தேர் உற்சவ தாயார் பிரமாண்ட மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார் மற்றும் அம்மன் தேர் ஆனது ஊர்வலம் துவங்கியது. துலுக்கானத்து அம்மன் தேரானது ஊர் மக்கள் தலைமையில் ஊர்வலமானது எண்ணூர் விரைவு சாலை மற்றும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பிரதான சாலை வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் கேரோவிலை வந்தடைந்தது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின் உடுக்கி பம்பை மங்கள வாத்தியம் மேளதாளம் முழங்க கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கூழ் பிரசாதத்தை வாங்கி சென்றனர். இறுதி நாளான நேற்று 6 லட்சம் மதிப்பில் பட்டாசுகள் மிக பிரமாண்டமாக 2000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்பு பட்டாசு சாகசங்கள் வெடித்து காண்பித்தனர். இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் விபத்துக்கள் ஏதேனும் இருந்தால் தீயணைப்பு வாகனங்கள், மருத்துவ உதவிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது என்பதை குறிப்பிடத்தக்கது.